ஐவரிலே ஒருவன் அருந்தவன் செய்ய வேண்டும். சரிங்க. பாண்டவரிலே ஒருத்தன் சரி பதாஸ்திர கனியே வாங்க வேண்டும். சரிங்க. அப்படி சென்று வந்தால் சரி கௌரவர்களை வெல்லலாம். அது மட்டும் இல்லை, சரி நாட்டை வாங்கலாம். சரிங்க. இல்லைன்னா முடியாது என்று சொன்னார். அப்போ ரோமரிஷி கிட்ட கேட்டோம். சரி ஐயா ரோமரிஷி, யார் போனா சரி பதாஸ்திர கனியை வாங்கி வருவோம் சரி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 5 பேர் இருக்குங்க. சரி ஒருத்தருக்கு சொன்னா தருமா, சரி நீ போயிட்டு வாண்ணா. பீமனுக்கு கோபம். சரி பீமா நீ போயிட்டு வாண்ணா. சரி தருமருக்கு கோபம், அர்ஜுனனுக்கு கோபம். சரிங்க. அதனால உன் சொந்தக்காரர், சரி உன் தாத்தனாகத்தானே வேதவாசர் இருக்காரு, அவர் மட்டும் இல்லை, சரி உன் தாய் மாமனாகத்தானே கண்ணன் இருக்கின்றார். சரி அன்னவரை அழைத்து கேளுங்கள் அப்படி என்று சொன்னார். சரிங்க. என் மாமனை கூப்பிட்டு கேட்டோம். சரிங்க. என் அண்ணனாகத்தானே தருமர் எப்படி மாமா நான் போய் வருகிறேன் சரி அப்படி என்று சொன்னார். சரிங்க. அப்போ தருமா நீ போவே அந்த ஒன்னான சிவபெருமானிடத்திலே தவம் செய்து பதாஸ்திர கனியை வாங்குவேன். ஆனா வர வழியில யாராவது தருமம் கேட்டா நீ தருமம் குடித்து விடுவாய், உன்னால முடியாதுப்பா என்று சொன்னார். சரிங்க. என் அண்ணனாகத்தானே வீமன் சொன்னார். சரி மாமா நான் போய் வருகிறேன் என்று. சரி என் மாமா கேட்டார். பீமா சரி நீ எப்படி போவே, ஈசனிடத்திலே எப்படி நீ பதாஸ்திரம் வாங்கி வருவே என்று கேட்டார். சரிங்க. மாமா இங்க இருந்து கிடுகிடுன்னு போவே. சரி வெள்ளிங்கரிக்கு சென்று முக்கன்றா பரமேஸ்வரன் முன்னாலே சரி தலை தேன கால் மேலாக நின்று 3.25 மணி நேரம் மூச்சு அடைத்து தவம் செய்து வரம் கேட்பேன். சரி கொடுத்தா பார்ப்பேன், குடுக்கல் என்றால் என்ன செய்வேன்? அந்த வெள்ளிங்கிரி மலையே நான் தூக்கி வருவேன் மாமா என்று சொன்னார். சரிங்க. அப்பதான் அதுக்கு என் மாமா ஒரு கதை சொன்னார். எப்படிங்க? பீமா 6 மணிக்கு பீமா எப்படிங்க? தென் நெலிங்கிலே சரி கசகரப்பன் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் கதையை சத்த நேரம் சொல்கிறேன். சரி கேளு என்றான். எப்படி தெரியுமா? எப்படிங்க? தசகரப்பனுடைய சரி அத்தை மண்டோதரி சரி தினந்தோறும் நந்தவனத்துக்கு செல்வது, மலர்களை பறித்து வந்து சிவன் பூசை செய்வது. சரி அன்று தனித்திலே மலர் பறிக்க போனா. சரிங்க. அத்தை எங்கத்த பாருங்கன்னு கேட்டா. எப்படிங்க? தசகரப்பன் சரி அத்தை எங்க போறீங்கன்னு கேட்டா. சரி அப்பா மருமகனே நான் நந்தவனம் சென்று வந்தேன், மலர் பறித்து வந்து சிவன் பூஜை செய்ய வேண்டும். சரி அதுக்காக போறேன். சரிங்க. அத்தை நீ சத்த நேரம் இங்கே இருங்க, நான் வெள்ளங்கிரிக்கு போய் சரி வெள்ளங்கிரி மலையே இங்க கொண்டு வந்து வைக்கிறேன் உன் காலடியில. சரி நீ எங்கேயும் போக தேவையில்ல, சரி வரத்தை வாங்கிட்டு விட்டுறலாம். சரிங்க. அப்படி என்று தசகரப்பம் போனான். சரிங்க. எங்க எப்படி வெள்ளங்கிரி மலைக்கு போய் வெள்ளங்கிரி மலையை அப்படியே வேரோட ராவணம் சரி பிடிச்சு தூக்கணும். சரி அப்ப தூக்கும் போது வெள்ளிங்கிரி மலையே அப்ப கேட்டாங்க யாரு பார்வதி அம்மா. சரி என்னங்க நம்ம வெள்ளிங்கிரி மலையே ஆடுதுன்னு. சரி பார்வதி பூச்சி பாத தெரியாம போகுது. சரி அதை நான் பாத்துக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை என்று சொல்லி பெருவிரலை ஒரு உந்துனாரு. அப்ப என்னாச்சு தெரியுமா? சரி அந்த தசகரப்பனோட தலை பாறாங்கல் சந்துல போய் மாட்டிக்கிச்சு. சரிங்க. பாறாங்கல் சந்துல மாட்டின உடனே அவன் இழுக்கிறது சரி வராது. சரி உள்ள போறது இழுக்கிறது. சரிங்க. இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி அந்த நேரத்துல யாருங்க திரிலோகத்தை சஞ்சாரி நாரத மகாமுனி அந்த வழியில வந்தார். சரி நாரதா என் தலையை கொஞ்சம் எடுத்து விட்டு போ. சரி அப்படின்னாரு. சரிங்க. தசகிருப்பா நீயாச்சு சிவனாச்சு, சரி எனக்கு வந்து இந்த வேலை ஆகாது, சரி நான் சென்று வருகிறேன் என்று போனா. சரிங்க. நாரதா ஒரு நாளைக்கு வருவ தென்னிலங்கைக்கு, சரி அப்ப பாத்துக்கிறோம் அப்படின்னா. அப்படியா? அப்ப தசகிரப்பனுக்கு சரி 10 சரம் 20 கரம். சரி அப்பதான் சொன்னாரு ஒரு தலையே நீ வெட்ட வேணும். சரி உன் கையை 20 கையில ஒரு கையை வெட்ட வேணும். அப்படியா? உன் நரம்பை ஒண்ணு எடுத்து சரி அதுல ஒரு வீணை செஞ்சு அதுல பசனை பாடினா சிவனுக்கு பசனை பாட்டுனா பிடிக்கும். சரி இதுதான் வழி உன் தலையை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தசகிரப்பன் என்ன பண்ணான்? எப்படிங்க? ஒரு தலையை வெட்டி சரி
ஒரு கையை வெட்டி வெட்டி அதுல வீணை செய்து சரி பசனை பாடினான். சரிங்க. பசனை பாடும்போது சிவபெருமான் மனம் இறங்கி சரி அப்பதான் தலையை விட்டாரு. அப்படியா? அவன் யாருங்க? அவன் தான் ராவணேஸ்வரன். சரி. அதுக்கு முன்னாடி அவனுக்கு தசகரப்பன் என்று பெயர். சரிங்க. என்னைக்கு போய் வெள்ளங்கிரி மலைய ராவணானோ ஈசனுடைய மலைய ராவணதுனால சரி ராவணேஸ்வரன். சரிங்க. அப்படி என்று அந்த கதையை சரி உரைத்தார். சரிங்க. அதுக்கு பிறகு என் மாமா சொன்னாரு, எப்படிங்க? அர்ஜுனன் போனா கண்டிப்பா சரி பதாஸ்திர கடியை வாங்கி வருவாரு. சரி. என் மாமன் சொல்லும் போது சரியற்ற மாமன் முன்னை சரி முறையற்ற வார்த்தை பேசி கை கொட்டி சிரித்தார். கை கொட்டி சிரிக்கும் போது நான் கோவித்துக் கொண்டு எங்கே போனேன்? எப்படி? காலபைரவர் வனத்துக்கு சென்று. சரிங்க. காலபைரவர் வனத்துக்கு சென்று காலபைரவர் குளத்திலே சரி நீராடி முழுகி வந்து எனக்கு இந்த வேடம் வந்தது. சரி. அப்போ என்ன செய்து? எப்படிங்க? காலபைரவர் கிட்ட என் கதையை சொன்னேன். சரி. அவர் கொடுத்தார் 30 அடி செப்பு கம்பம். சரி. அது மட்டுமில்லை, எப்படி? அவரிடத்திலே 30 அடி கம்பத்தை வாங்கி வந்து எங்க சென்று எப்படிங்க? விநாயகமூர்த்தியை தோத்திரம் செய்து சரி விநாயகமூர்த்தி கொடுத்தார் 30 அடி செப்பு கம்பம். சரி. இருவர் கொடுத்தது 60 அடி செப்பு கம்பம். சரிங்க. அப்ப என்ன செய்தேன்? எப்படி? என் வனபத்திர காளி இருக்காளே, சரி காளியிடம் சென்று காளியை தோத்திரம் செய்து சரி வனபத்திர காளி கொடுத்தது எப்படி? 38 அடி செப்பு கம்பம், அக்கினி கம்பம். அக்கனி கம்பம். அப்ப சொன்னேன், சரி 3 30 90 90 1 8 98 98 98 அடி கம்பத்தை எடுத்துக்கிட்டு சரி நான் இங்க இருந்து எப்படி வெள்ளங்கிரி மலைக்கு போவேன்? சரி அப்படி என்று சொன்னேன். ஒரு சோழன பையை கொடுத்து அதுல தாளம்பூவை வைத்து விபூதி போல துடித்து சரி கொடுத்தார்கள். சரிங்க. நீ இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது சோழனா பையா மட்டும்தான் தெரியும். சரி. நீ எங்கே போக வேண்டும்? சரி. இமயமலை சென்று இமயமலையிலே வட்டப்பாறை, ஈசானி மூலை, சரி நொய்மன சாலை, சரி வட்டப்பாறை, ஒரு உயர்ந்தத்தோர் கன்னிப்புத்து, சரி கன்னிப்புத்து அருகினிலே நின்று இந்த திருநீரை போட்டால் 98 அடி செப்பு கம்பமாகத்தானே உயரம். சரி. அப்போ நீ அங்கே நின்று தவம் செய்து பதாஸ்திர கனியை வாங்கி வா. சரி அப்படி என்று சொன்னார்கள். சரிங்க. நான் அங்கிருந்து இந்த வேடத்தில் வந்து விட்டு சரி நாம ஒரு பக்கம் போகும்போது யாருக்கிட்டையும் கோவித்து கொண்டு போக கூடாது. கண்டிப்பாக நம்ம சென்று எங்கே செல்ல வேண்டும்? என் அண்ணன் இடத்திலே சென்று அவங்களை வணங்கி விட்டு சரி அதுக்கு பிறகு வெள்ளிங்கிரி மலைக்கு போலாம். அப்படியே கட்டம் வாங்க. அண்ணா அண்ணா தருமண்ணா சரணம் அண்ணா. வெற்றிவேல் பாரிசாரம் அனைத்து வகையான மலர்களை எடுத்து வந்து உங்கள் பாதத்தில் வைத்து பன்னீரால் காலடைந்து பட்டாடையால எடுத்து உன் தம்பியாகத்தானே அர்ஜுனன் அனைவருடைய வணக்கம் அண்ணா. அர்ஜுனன் அனைவருடைய வணக்கம் மாமா. அப்பா என்னுடைய பாதப்படிந்தாயே என்ன சுகமாய் வாழ்வாய். ஆகட்டும் மாமா. மாமா நான் வெள்ளிங்கிரிக்கு
தவம் செய்ய போகின்றேன். ஆஹா. அப்படி இருந்தாலும் நான் இந்த அடந்தத்தோர் கானகத்தில் நான் போகும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னா என்ன மாமா செய்வது? அர்ஜுனா, மாமா நீங்களாகி இது வரைக்கும் 9 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. எப்படி இந்த 9 ஆண்டு காலமும் ஒவ்வொரு வனத்திலே பாண்டவரிடம் சந்திச்சு நான் பாண்டவரே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உறுதுணையா இருந்து உங்களை நான் காத்து வருகிறேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நானும் நீ பின்னால போகும்போது நான் பின்னால கூடயே வருவோம்பா. அப்படி இருந்தாலும் வெள்ளிங்கிரி மலைக்கு நீ முன்னாடி போனா நான் பின்னாடி, நீ பின்னாடி வந்தா நான் முன்னாடி போவேன். அந்த அடந்தத்தோர் கானகத்தில் வெள்ளை ஆணையாக சென்று செடி கொடிகளை நீக்கி போவேன். அது வெள்ளை ஆணை என்று நினைக்க வேணாம், இந்த மாயவன் போறான் என்று நினைத்துக்க. அந்த வானர படை கூட்டங்கள்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கும். அது வந்து வானர படை என்று நினைக்க வேண்டாம், இந்த பரந்தாமன் இருக்கிறேன் என்று நினைத்துக்க. அப்படி என்கிறார். அப்படி அந்த ஒன்னாரப்பட்ட சிவபெருமான் வரம் கொடுத்தாலும் என்னை மறக்க வேண்டாம். நான் வருவேன். வந்தால் அதுக்கு பிறகுதான் வெள்ளிங்கிரியை விட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். மாமா நீ எந்த ரூபத்தில மாமா வருவார்? மாமா நான் எந்த ரூபத்திலே வருவேன் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது நான் வரது கண்ணுக்கு பலப்படவில்லை என்றாலும் என்னுடைய வாகனமாகத்தானே ஆழ்வார் வருவார். அந்த கருட பகவானை பார்த்துவிட்டு மாமன் பரந்தாமன் வந்து விட்டார் என்று நினைத்து கம்பத்தை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறார். மாமா அப்படியே ஆகட்டும், நான் சென்று வருகிறேன்.
பெருமானே சரி கோரி தவம் செய்ய வேண்டும் என்று வெள்ளங்கிரி மலையை நோக்கி வந்தோம். சரிங்க. 1வது வனமாகத்தானே 1வது வனத்தை முடித்து சரி எப்படி தெரியுமா? எப்படிங்க? பிராமண வனம். 1வது பிராமண வனம். சரி. 2வது ராமராஜ்யன் வனம். சரி. 2 வனத்தை முடித்து விட்டு 3வது வனத்துக்கு காலடி வைத்திருக்கின்றோம். சரிங்க. சற்று நேரம் அமர்ந்திருந்து போகும். அப்படியா? சரி. பெண்ணாசப்பட்டவன் சரி. பெண்ணாசப்பட்டவன் சரி. இன்னவன் ஆனா அந்த கைலமலை சென்று ஒரே பத்தத்தோடு ஆனா வரவாங்க போறானா? சரி. இல்ல பெண் மேல ஆசைப்படைக்கு போறானா? இப்ப 3வது வனம் நடந்துகிட்டு ஆமாங்க. இருக்கேன். நான் உடனே சென்று சரி. எனக்கோ தசாவதாரம் 10 அவதாரம். சரிங்க. 10 அவதாரத்துல மோகினி அவதாரம் இருக்கின்றது. சரி. இந்த மோகினியா உருவத்தை மாத்தி அவனை வழிய மறிக்க போறான். அப்படியா? ஆனா அந்த பெண்ணு மேல ஆசைப்படுகிறான். சரி. இல்ல பெண்ணு மேல ஆசைப்படாம ஆனா கைலாசம் போறான். நான் பார்க்க வேண்டும். அப்படியா? அதே